வணக்கம் நண்பர்களே. பஃப் கை ஜாக்கெட் தைக்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். நம்ம தைக்கிற பஃப் கை மாடல் அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும், நல்ல மாடலாகவும் இருக்கும். கஸ்டமர் உங்களை பார்த்து கேட்பாங்க. அவ்வளோ ஃபினிஷிங்கில் நல்லாயிருக்கும். பார்த்து ஈஸியாக நீங்களும் கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு பேண்ட் பிட் வச்சுப்போம். மேலே ஜாக்கெட் பிட் வச்சுட்டு புடவையோட ரன்னிங் பீஸ் வச்சுட்டு மேலே லைனிங் பிட் வச்சுப்போம். நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம். பஃப் கை ஜாக்கெட்டு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அழகாக ஒரு 35 நிமிஷத்தில் ஒரு பஃப் கை ஜாக்கெட் தைச்சிடலாம். மிச்செல்லாம் நார்மலாக தைக்கிறது தான். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை கச்சோலி பட்டை, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ரெடி பண்ணிவிடுவோம். லாஸ்ட்டாக பஃப் கை ரெடி பண்ணுவோம். ஸ்லீவ் லாஸ்ட்டாக ரெடி பண்ணுவோம். மேலே லைனிங் மேலே ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டாச்சு. கச்சோலி பட்டை கரெக்டாக ஆப்போசிட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே திருப்பிட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம். நடுவில் பேண்ட் பிட்டு போயிடும். அதுதான் ஃபஸ்ட்டு பேண்ட் பிட் வைக்கிறது. அப்புறமேட்டு புடவையோட ரன்னிங் பீஸ் ஜாக்கெட் பிட் வைக்கிறது. அதுக்கு மேலே லைனிங் பிட் வைக்கிறது. நடுவில் பேண்ட் பிட் போயிடும். வெளியே பேண்ட் பிட் தெரியாது. இப்போ ரெண்டும் வச்சு ஆப்போசிட், எப்பவுமே கச்சோலி பட்டை ஆப்போசிட் வரணும், ஃப்ரண்ட்டு ஆப்போசிட் வரணும், ஸ்லீவ் ஆப்போசிட் வரணும். இந்த பஃப் கை ஸ்லீவ் முண்டா கழிச்சிருக்கும். அது பார்த்து தைங்க. நெக்ஸ்ட் பேக் ரெடி பண்ணிக்கலாம். பேக் அர்க்காத் போட்டிருக்கோம் கீழே. அந்த அர்க்காத்தை மடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நான் போடுற வீடியோவை கரெக்டாக உங்களுக்கு சேரும். பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. கீழே தச்சாச்சு. ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுப்போம். நம்ம எப்பவுமே லைனிங் ஜாக்கெட்டுக்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். இந்த பஃப் கை ஜாக்கெட் மட்டும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கோம், 350 ரூபா. ஏன்னா நம்ம சிட்டியில் தான் இருக்கோம். கொளத்தூர் டு பெரம்பூர் ரூட்டில் தான், மெயினில் தான் இருக்கும். நம்ம மெயின்லேயே இருக்குது நம்ம கடை. அதில் நம்ம கிராமத்தில் இருக்காங்களான்னு கேட்டாங்க. நீங்கள் சென்னையில் எங்கன்னா இருக்கீங்க. ஏன்னா ஊரில் இருக்கவங்களாம் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களே 250 ரூபா வாங்குறாங்க. நீயும் 250 ரூபா வாங்குறேன்னு கேட்குறாங்க. ஆனால் இல்லை, நம்ம இன்னும் சிட்டியில் தான் இருக்கோம். ஆனால் 250 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறேன் நான் ஒரு நாள். லைனிங் ப்ளவுஸ்க்கு சாதா ப்ளவுஸ் 130 ரூபா சார்ஜ் பண்ணுறேன் நான். நம்ம கடை வாடகையே 10,000 ரூபா. நம்மளது பெரிய கடை. கடையில் 7 மிஷின் இருக்குது நம்மளது. இருந்தாலும் கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறேன் நான். இப்போ ஒரே லெவலில் கட் பண்ணிப்போம். நீங்கள் இது சுற்றி தைக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் குண்டு ஊசி குத்திக்கிட்டு அப்புறமேட்டு தைச்சிட்டு எடுங்க. ஏன்னா லைனிங் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம எப்பவுமே அப்புறமேட்டு தான் நெக் கட் பண்ணுவோம். எப்பயுமே 2.5க்கு 6 தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கீழே எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். கீழே 3 இன்ச்சு 6 இன்ச்சு கூட வச்சுக்கலாம் கீழே. ஆனால் மேலே 2.5 இன்ச்சு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஷோல்டரை எப்பவுமே 2.5 இன்ச்சு தான் இருக்கணும். சின்ன சைஸ்க்கெலாம் 2 இன்ச்சு கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2க்கு 5.5, 6, 7, 6.5 வரைக்கும் வைக்கலாம். கழுத்து இறக்கம், ஃப்ரண்ட் இறக்கம், பேக் இறக்கம் கீழே மட்டும் அளந்தாலே போதும். கீழே 5 இன்ச்சு இருக்குது. இந்த ப்ளவுஸ் 34 சைஸு. பேக்கில் 19 இருக்குது. 21 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம். பேக் இறக்கம் 14 இன்ச்சு வச்சுருக்கோம்.
ஃப்ரண்ட் இறக்கம் வந்து 12 இன்ச்சு வச்சுருக்கோம். இடுப்பு வந்து 29 இன்ச்சு, கை லூஸ் வந்து 11 இன்ச்சு, கை இறக்கம் வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கோம். இது அழகாக வந்து ஆப்போசிட் கரெக்டாக பார்த்து தைங்க. பார்த்து வச்சுட்டு சுற்றி தைச்சிக்கலாம். லைட்டாக பீஸ் இருந்தாலும் கட் பண்ணிடணும். ஆனால் லைனிங் மட்டும் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா லைனிங் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருப்போம். லைனிங் மட்டும் கட் பண்ணக்கூடாது. கீ டாட் வந்து 2.5க்கு ஒரு கட் பண்ணியிருக்கோம். திருப்பி வந்து ஒரு 2.5க்கு 1.25 இன்ச்சு டாட்டு ஃப்ரண்ட் டாட்டு கீ டாட். ஏன்னா ஃப்ரண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு காத்து வந்து ஒரு நேட்ச் போடுவோம். அந்த நேட்ச் வந்து 2.5 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டிருக்கோம். திருப்பி ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டிருக்கோம். ஒரு டாட் அதான் 1.5 இன்ச்சு டாட் 1.25 இன்ச்சு டாட்டு. இந்த ஃப்ரண்ட்டில் அந்த டாட் பிடிக்கிறது வந்து 2 இன்ச்சுக்கு ஒரு மேலே வந்து ஒரு காத் பண்ணியிருக்கோம். அப்புறம் அக்கல்லேருந்து ஒரு காத் பண்ணியிருப்போம். ஸ்லீவ் முண்டா இதுலேருந்து. நம்ம வீடியோ வந்து நான் பேசுகிறத விட நான் வந்து தைக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா என் வீடியோ வந்து எல்லா பாஷையிலும் பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்து நான் பேசுகிறத விட நான் வந்து ஸ்டிச் பண்ணுறத பார்த்தாலே நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாம். பாருங்கள், டாட் போடுறோம். இது வந்து லென்த் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறோம். 1.25க்கு இப்போ மடித்து வந்து 1.25க்கு 2.5 இன்ச்சு போட்டிருக்கோம். இந்த இன்னொரு டாட் ஃப்ரண்ட்லேருந்து போகிற டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்தணும். திருப்பி அதை 2 டாட்டும் ஒன்றா பிடிக்கணும். பாருங்கள், பிடிச்சா வந்து அங்கேருந்து திருப்பி ஓட்டு பாருங்கள், பிடிச்சாச்சு. அதை 2 டாட்டும் ஒன்றா மடிச்சிங்கன்னா ஒரு டாட் வரும். திருப்பி வந்து அக்கல்லேருந்து ஒரு ஸ்லீவ் முண்டா இதுலேருந்து ஒரு ஃப்ரண்ட்லேருந்து பாருங்கள் கரெக்டாக அது மடிச்சோன்னே அது வந்துடுச்சு பாருங்கள். அங்கேருந்து 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்திக்கணும். பாருங்கள், முக்கோணம் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள், முக்கோணம் மாதிரி இருக்குது. கப் ஷேப் வந்து பக்காவாக இருக்கும். அங்கே பாருங்கள், நான் இன்னுமே பண்ணல, கீரில் எதுவுமே இல்லை, அப்படியே தைச்சி உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். கப் ஷேப் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரென்சஸ் கட்டோட இந்த கட்டு தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 3 டாட் கட்டு தான் வந்து பக்காவாக இருக்கும். நம்மளுக்கு அலோ ப்ளவுஸ் கொடுத்தது வந்து ஃப்ரென்சஸ் கட்டு தான். ஆனால் அது வேணாம், உங்களுக்கு நார்மல் கட்டு தைச்சிக்கன்னு சொல்லிவிட்டோம். நம்ம ஒருத்தர் கப் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் வந்து அவங்களுக்கு வேணாம், உங்களுக்கு ஃப்ரென்சஸ் கட் வேணாம், நார்மல் கட் தைங்கன்னு சொன்னேன். அவங்களும் ஓகேன்ட்டாங்க. நான் லாஸ்ட்டாக வந்து அந்த அலோ ப்ளவுஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரென்சஸ் கட் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், சும்மா அப்படியே திருப்புறேன் நான், எப்படி இருக்கு பாருங்கள். எதுவுமே கீரில் எதுவுமே இல்லை, உங்கள் முன்னாடி தான் அப்படியே தைச்சிட்டு அப்படியே திருப்புறேன். அவ்வளோ கரெக்டாக இருக்கும் கப் ஷேப்பு. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், கப் ஷேப் வந்து எந்த கீழே தொங்குற மாதிரி இருக்குண்ணா எப்படின்னு. அது நீங்கள் கட்டிங் லென்த்து எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் லென்த் வந்து கரெக்டாக அந்த ஷேப் கீழே கரெக்டாக வந்து அளவு எடுக்கணும். நீங்கள் கச்சோலி பட்டை வந்து இடுப்பில் தான் உட்காரணும், மோசரம் மேலே ஷேப்பில் வந்து ஏறக்கூடாது. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்ரண்ட் லென்த் வந்து கரெக்டாக வந்து பேக் வந்து 14 இன்ச்சு வைக்கணும், ஃப்ரண்ட்டு வந்து 14 இன்ச்சு ஒருத்தர் வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. கரெக்டாக ஷேப் ஃப்ரண்ட்டு ஷேப்பு இப்போ ஷோல்டர்லேருந்து அளவு எடுத்துக்கணும். அந்த ஷேப்லேயே கப் ஷேப்லேயே கரெக்டாக வந்து அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இடுப்பு அளவு. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. சைடு வந்து எப்பவுமே 2.5 இன்ச் வைப்போம். கட்டிங்கில் சொல்லுவோம், ஆல்ரெடி கட்டிங்கில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணிட்டோம். 1/2 இன்ச்சு பிடிச்சா அட்டாச் பண்ணிட்டோம். ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு ஒரு 4 அர்க்காத் பண்ணிக்கணும். அர்க்காத் பண்ணிட்டு இப்போ கச்சோலி பட்டி மேலே வந்து கச்சோலி பட்டை பக்கமாக திருப்பிக்கணும். பீஸை திருப்பிக்கிட்டு ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டு ஒரு 11 தையல் ஒன்று போட்டுக்கலாம். நாம் ரெகுலராக வந்து எங்கள் அப்பாவும் டைலர் தான். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன் நான். ஏன்னா கீழே வந்து கரெக்டாக அந்த மாதிரி தான் தைப்பேன். ஏன்னா வந்து ஒருத்தர் இப்போ மடித்து தைச்சிருவாங்க கீழே. நம்ம வந்து அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரே ஃபினிஷிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அடுத்தவங்களது பார்த்தும் அடுத்தவங்ககிட்டையும் நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன். இருந்தாலும் வந்து அவங்க என்ன தைச்சாலும் நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் என்ன தைக்கிறேனோ அதே தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான். ஒருத்தர் ஷோல்டர் திருப்புற மாதிரி திருப்பாங்க தைச்சி.
நம்மளுக்கு அதோட இது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பாருங்கள். கீழே வந்து இடுப்பில் வைக்கிறது எவ்வளோ பக்காவாக கீழே இருக்குது பாருங்கள். கப் ஷேப் எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. கீழே இடுப்பில் உட்காருறது இந்த கச்சோலி பட்டை கீழே பிளாட்டாக உட்காந்துக்கும். கப்பு வேறு கச்சோலி பட்டை வேறு, அதை நீங்கள் பார்த்துக்குங்க பாருங்கள். கப்பு வேறு கச்சோலி பட்டு வேறு. நீங்கள் கச்சோலி பட்டை ஒத்ததும் வந்து அதுவும் மேலே தூக்கிறீங்க, அது மேலே ஏறிக்கும். இல்லைனா வந்து கச்சோலி பட்டை கீழே வரைக்கும் சேர்த்து அளவு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்காதீங்க. கப்பு வேறு கச்சோலி பட்டு வேறு, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கலாம் பீஸு. அதை வந்து கீறியாச்சு. ஒரு 3/4 இன்ச்சு இருந்தால் கூட போதும். 2ஆக மடித்து 3/4 இன்ச்சு இருந்தால் கூட போதும். 1 இன்ச் எடுத்துக்கணும். நம்ம 1 இன்ச்சு மடிச்சுட்டு 3/4 இன்ச்சு வந்து கொக்கிப்பட்டி அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணியாச்சு. மேலே ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு அப்படியே மடித்து அப்படியே திருப்பி தைச்சிக்கலாம். நம்ம வீடியோ நான் பேசுகிறத விட நான் தைக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும், நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு டவுட்டே வேணாம். ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு. பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை இன்னொரு தடவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் வந்து புரிந்த ஒரு வீடியோ போடுங்கன்னா இன்னொரு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஒரு வீடியோ புரியலைன்னா இன்னொரு வீடியோ பாருங்கள். ஏன்னா வந்து என் வீடியோ பார்க்குறதுக்காக நான் சொன்னாங்க. நீங்கள் உண்மையாக நீங்கள் கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக புரியலாம், இன்னொரு வீடியோவில் பாருங்கள், அதில் பர்ஃபெக்டாக இருங்க பாருங்கள். கச்சோலி பட்டு கொக்கிப்பட்டி ஃபினிஷிங் காமிக்கிறோம் பாருங்கள். நல்லாயிருக்கும். நம்ம ஃபினிஷிங் எப்பவுமே வந்து நல்லாயிருக்கும். நம்ம கஸ்டமரும் தேடி வருவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒர்க் ஜாக்கெட்டை விட நம்ம நார்மல் ப்ளவுஸே நிறையா வரும். இதான் வந்து நிறைய மாடல்லாம் நான் வாங்குறதில்ல. நம்மளுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸே நிறையா வந்துடும். ரேட்டும் கம்மியாக வாங்குறதால வந்து நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸே நிறையா வரும். அதில் ஒர்க் ப்ளவுஸ்லாம் நிறையா வாங்க மாட்டேன். புதுசாக கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாடல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். மாடல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வந்து மாடல் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கினீங்கன்னா அப்புறமேட்டு நீங்கள் மாடல் எவ்வளோ மாடல் வேணும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் தைக்க கற்றுக்குங்க, அப்புறமேட்டு மாடல் கற்றுக்குங்க. நம்ம நினைக்கிறது தான் மாடலு. இதே வந்து கழுத்தை வந்து 2ஆக வெட்டிட்டு நடுவில் ஒரு ஜாயின் பண்ண அது ஒரு மாடலு. இதுக்கு மேலே ஒரு பேட்ச் கொடுத்துடலாம், அவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் தைக்க கற்றுங்க, அப்புறமேட்டு வந்து மாடல்லாம் கற்றுக்கலாம். நீங்கள் புதுசாக கற்றுக்குறோங்க. ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு விட்ருப்போம். அந்த 6 இன்ச்சு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே அட்டாச் பண்ணிங்க. ஒருத்தர் கிராஸ் அட்டாச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அட்டாச் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே 6 இன்ச்சுனா அந்த 6 இன்ச்சு ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட்டாகவே அட்டாச் பண்ணிங்க. ஒன்றும் வந்து கரெக்டாக தான் இருக்கும் நம்மளது. பாருங்கள் சைடு கரெக்டாக இருக்குது. லைட்டாக அந்த செக் பண்ணிட்டு ஃபைனலாக செக் பண்ணிட்டு ஒரு நூல் இருந்தாலும் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும். நீங்கள் வந்து முன்னாடியே லைட்டாக இருக்குன்னு டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது. அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்லாம் சுருக்கம் வந்துடும். அப்புறம் பாருங்கள் கட் பண்ணக்குள்ளே ஒரே ஒரு நூல் தான் இருக்குது, அந்த நூல் கூட ரவுண்டாக கட் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். நீங்கள் லைட்டாக நூல் தான் இருக்குது, முனையில் மட்டும் தட்டக்கூடாது. அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லீவில் வந்து சுருக்கம் வரும். இது வந்து சுருக்கம் வர பர்ஃபெக்டாக உட்காரும் ஜாக்கெட்டு நம்ம தைக்கிறது. கழுத்து பீஸை வந்து ஒரே லெவலில் அட்டாச் பண்ணுங்கள். கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணக்குள்ளே எப்போவுமே வந்து ஒரே லெவலில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கழுத்து ஷேப்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அட்டாச் பண்ணிட்டு கீறிட்டு அப்புறம் மேலே வந்து தையல் போட்டுக்கலாம். மெயினாக வந்து வீடியோ பார்க்குற நண்பர் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நல்லா கீறிக்கிட்டு மேலே ஒரு கழுத்தில் வந்து ஒரு தையல் போட்டுப்போம். அப்படியே வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி போட்டுப்போம். மேலே லேஸ் வைக்க போகிறோம். இது பஃப் கை ப்ளவுஸு, பஃப் ஸ்லீவுக்கு அப்படியே வந்து லேஸ் அதுக்கு இங்கே வைக்க போகிறோம். கையில் ஸ்லீவ்லேயும் வந்து லேஸ் வைக்க போகிறோம். இப்போ கழுத்துக்கு லேஸ் வைக்கிறதுக்காக
நம்ம வந்து கிராஸ் பீஸில் வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணதால் அழகாக இழுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். சில பேர் தைச்சிங்கன்னா வந்து கழுத்து அப்படியே சுருக்கம் வரும். இப்போ சுருக்கம் வச்சிங்கன்னா லேஸ் வைக்கல இன்னும் நிறையா சுருக்கம் வந்துடும். அதை கரெக்டாக பார்த்து இழுத்து இழுத்து தைச்சிக்கோங்க. அட்டாச் பண்ணக்குள்ளே வந்து கழுத்து பீஸ் எப்பவுமே இழுக்கக்கூடாது, லூஸ் விட்டு கரெக்டாக தைக்கணும். அந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து யூ நெக்கு அது கரெக்டாக பார்த்துங்க. இப்போ பாயிண்டட் போட்டோம். பாயிண்டட் போட்டு மேலே வந்து லேஸ் வச்சுக்கலாம். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி கேட்டவங்களுக்கு 2 பேருக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். நான் இதில் ஒரு நண்பர் புரியலன்னு சொன்னதுக்கும் ஆன்சர் சொல்லிட்டோம். இந்த ஒரு வீடியோ புரியலன்னா இன்னொரு வீடியோ பாருங்கள். நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன், நிறைய ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். ஒரு வீடியோவில் ஒன்று சொல்யூஷன் சொல்லியிருப்போம். ஏன்னா வந்து ப்ளவுஸ் தைக்கிறது தான் வந்து எல்லாம் போட்டுட்ருப்போம் நம்ம. அதில் வந்து ஒரு வீடியோ புரியலாம் இன்னொரு வீடியோ பாருங்கள். என் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்றதால உங்களை வற்புறுத்திலாம் நான் வந்து பார்க்க சொல்ல, நான் அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து லேஸ் வச்சுக்கலாம். லேஸ் எக்காரணம் கொண்டு இழுக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். அதுவும் ரவுண்ட் ஷேப்பில் வரக்குள்ள லேஸ் இழுக்கவே கூடாது. லைட்டாக குளிர் கொடுத்து கரெக்டாக இழுத்துட்டு வரணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் இருக்கும். இல்லை சுருக்கமாக வந்துடும் கழுத்து. லேஸ் மட்டும் இழுக்கக்கூடாது. கீழ் பீஸ் கூட இழுத்துட்டு வரலாம், ஆனால் மேல் பீஸ் வந்து இழுக்கக்கூடாது. லேஸ் பீஸ் வந்து இழுக்கவே கூடாது, லூஸ் கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வரணும் ஷேப்பில் யூ நெக்லாம். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ தைச்சாலும் சரி அப்பப்பே வந்து நூல் கட் பண்ணிக்கங்க. நூல் கட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஏன்னா நூல் அப்பப்போ விட்டுருவீங்க, விட்டுட்டு அப்புறமேட்டு தைப்பீங்க. அந்த மாதிரி தைக்காதீங்க. நம்மளது பாருங்கள், அப்பப்பே தைக்கக்குள்ளே வந்து அப்பப்பே அந்த நூல் கட் பண்ணுற பாருங்கள். அப்பப்பே வந்து நூல் கட் பண்ணிப்பேன். சில பேர் அளவு ஜாயிட் கொடுக்குள்ள நிறையா வந்து நூல் அப்படி அப்படியே இருக்குது, அதில் வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்பப்பே வந்து தைக்கக்குள்ளே கட் பண்ணிங்களா, தைச்சி முடிச்சிட்டு பிறகு ஃபுல்லாக ஒரு ஜாக்கெட்டை வந்து செக் பண்ணிங்க. ஏன்னா நூல் தொங்கிட்டு இருக்கான்னு ஃபிஸர் இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் இந்த ஒரு நூல் இருந்தாலும் அதை கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து லேஸில் வந்து இன்னொரு தையல் போட்டுப்போம். நம்ம எப்பவுமே வந்து ஸ்டிச்சிங்கும் சரி, நான் பேசுகிறதும் சரி லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும். நம்ம தைக்கிறதும் சரி, கட்டிங் பண்ணுறதும் சரி, எல்லாமே லைவ் மாதிரி தான் இருக்கும். எங்கேயுமே ஸ்டாப் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு சூரிக்கலாம் நான் போட மாட்டேன். நான் பொறுமையாக தான் தைச்சிட்ருக்கேன் பாருங்கள். எங்கேயும் ஃபாஸ்ட்டெல்லாம் ஓட்டலை பாருங்கள் வீடியோவை. நான் பொறுமையாக தான் தைச்சிட்ருக்கேன். நிறுத்தி பொறுமையாக தைக்கிறேன் பாருங்கள். எதுவுமே வந்து ஓட்டி ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காமிக்கல. நான் பொறுமையாக தைச்சா வந்து அழகாக 35 நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டோம் நம்ம. அதே போல் நீங்களும் வந்து பார்த்து பொறுமையாக தைங்க, அவசரப்படாதீங்க. முன்னாடியே தைக்கக்குள்ளே வந்து அடுத்ததுன்னா தைக்க போகிறோன்னு யோசித்து கரெக்டாக தைங்க. மாற்றி தைச்சாலும் கரெக்டாக பார்த்து தைச்சி ஈஸியாக கற்றுக்குங்க. நம்ம வீடியோலாம் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு வீடியோ புரியலாம், இன்னொரு வீடியோ பாருங்கள், ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். தைச்சாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் ஒரு பஃப் கை தான் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரண்ட் எல்லாம் எப்படியே இருக்குது பாருங்கள். நெக் எங்கேயுமே தூக்கிட்டு இல்லை, சுருக்கமும் இல்லை பாருங்கள். ஸ்லீவ் நெக்கில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு அயன் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. பாருங்கள் ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது 34 சைஸு. இடுப்பளவு வந்து 29 தான் இருக்குது. கை அளவு 11 இன்ச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். பஃப் ஸ்லீவுக்கு முண்டா கழிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் போட்டோம், அதில் முண்டா கழிக்கல, இதில் முண்டா கழிச்சிருக்கோம். ஆப்போசிட் கரெக்டாக பார்த்தாச்சுங்க. இதில் வந்து லைனிங் மட்டும்தான் முண்டா கழிச்சிருக்கோம். பாடி பீஸ் வந்து முண்டா கழிக்கலை. ஏன்னா வந்து துணி பத்தத்தில் மாற்றி போட்டு எடுத்ததால் வந்து முண்டா கழிக்காமல் கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து லைனிங் மட்டும் முண்டா கழிச்சிருக்கோம் பாருங்கள். தெரியுதுங்களா? அதில் வந்து கழிக்கல் நம்ம இப்போ தைச்சிட்டு பிறகு கழிச்சிக்கலாம். ஆப்போசிட் கரெக்டாக வந்து லைனிங் கரெக்டாக வச்சுக்கோங்க. லைட்டாக இது துணியிலே ஃபேப்ரிக்லேயே வந்து ஃபால்ட் இருக்குது. அதே ஃபஸ்ட்டு அயன் பண்ண எல்லா பீஸும் அந்த பீஸ் மறந்துட்டுக்கிறேன், அதில் வந்து கீறிக்கிட்டோம். அதை நல்லா ஈர்த்துக்கலாம். பாருங்கள் ஆப்போசிட் கரெக்டாக வச்சுருக்கோம் பாருங்கள். மேலே லைனிங் பீஸ் கரெக்டாக ஆப்போசிட் வச்சுக்கணும். உள்ள வெளியே இருக்குது ஜாக்கெட் பிட்டில், அது வந்து பார்த்துக்கணும். சுற்றி தைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிப்போம். பப் ஸ்லீவுக்கு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்.
அதான் 3 இன்ச்சு, 2ஆம் அடித்தா 3 இன்ச்சு, 6 இன்ச்சு வந்து பஃப் ஸ்லீவுக்காக அந்த ஃபில்ட்டு வைக்கிறதுக்காக வந்து கீழே வந்துட்டு 12 ஃபில்ட்டு வச்சுருக்கோம், மேலே வந்து அதே போல் 12 ஃபில்ட்டு வச்சுருக்கோம். அது பார்த்து வச்சுக்கோங்க. கீழே மேலேயும் ஒரே மாதிரி தான் ஃபில்ட்டு வைக்கணும். கீழே வந்து ஒரு 2 ஃபில்ட்டு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மேலே வந்து அது கரெக்டாக 13னா ஒரு ஸ்லீவ் 13 வைக்கிறீங்கன்னா இன்னொரு ஸ்லீவ் வந்து அதே 13 ஃபில்ட்டு தான் வந்து வைக்கணும். கீழே வந்து 10 ஃபில்ட்டு வைக்கிறோம், அதே 10 ஃபில்ட்டு தான் வந்து இன்னொரு ஸ்லீவ்லையும் வைக்கணும். அதை கணக்கு பண்ணிக்கங்க. நான் எண்ணுவும் பாருங்க ஒன்று ஒன்றா. அது எண்ணி தான் கரெக்டாக வைக்கணும், இல்லைனா வந்து சரி வராது. ஒரு பக்கம் ஜாஸ்தி ஃபில்ட்டும் ஒரு பக்கம் கம்மி ஃபில்ட்ருக்கும் இருக்கும் பாருங்கள். முண்டா ஒரு பக்கம் கழிக்கணும் கரெக்டாக. மிச்சம் லைட்டாக தான் இருக்குது, லைட்டாக தட்டிப்போம். 3 3 6 இன்ச்சு, அந்த 6 இன்ச்சு போச்சுன்னா இதாக வரும். உங்களுக்கெல்லாம் ஸ்லீவ் மாடல் நிறைய போடுறேன் இருங்க. ஸ்லீவ் மட்டும் ஃப்ரீ ஆகிட்டு கொஞ்சம் வேலை டைட்டாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ ஆனவுடனே வந்து ஸ்லீவ் மாடல்லாம் உங்களுக்கு நிறைய போடுறேன் நான். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்குங்க. உங்களுக்கு வந்து பேக் மாடல் ஸ்லீவ் மாடல் மட்டும் உங்களுக்கு நிறைய போடுறேன். பிட்டெலாம் நிறைய பிட்டு இருக்குது நம்மக்கிட்ட. எடுத்து உங்களுக்கு வேஸ்ட்லாம் போட்டுக்காம பாரு. இது வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான். நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் பேக்கு ஸ்லீவ் மட்டும் தனியாக உங்களுக்கு ஒரு ஸ்லீவு ஒரு பேக் மட்டும் பார்த்து உங்களுக்கு டிசைன்லாம் சொல்லித்தரேன் நான். அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரியே வந்து நான் மெத்தடில் காமிக்கிறேன் நான். இப்போ ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். இதில் ஜாயிண்ட் வருது. கீழே வந்து தைக்கிறதுக்கு 2 பக்கமாக ஜாயிண்ட் போடணும். அதெல்லாம் பொறுமையாக போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு ஈஸியாக மட்டும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே தைச்சிக்குவோம். கீரியாச்சு, லைனிங்கை கீரியாச்சு. இதுக்கு வந்து லைனிங் வைக்காமல் தைக்கக்கூடாது, அதெல்லாம் லைனிங் வச்சுக்கங்க. கீழேயும் மேலே வந்து லைனிங் வச்ச ஸ்லீவுக்கு கீழே வந்து பார்டர் பீஸ்க்கும் வந்து லைனிங் கரெக்டாக கீறி வச்சுங்க. ஒரு 1/2 இன்ச் கீறிட்டோம். கட் பண்ணக்குள்ளே தனியாக வச்சுங்க. கை கீழே எவ்வளோக்கு பாருங்கள் ஷேப் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஷேப் வச்சுங்க. எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கூடாது. இந்த பிட்டு கீழே அட்டாச் பண்ணுற பிட்டு கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கூடாது, ஷேப் இருக்கணும். லைட்டாக வந்து அதுக்கும் வந்து ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து ஷேப் இருக்கணும். ஏன்னா அந்த கை வந்து ஒரே மாதிரி இருக்காது. அது 3 இன்ச்சு இருக்குது. இந்த லேஸ் பட்டி இந்த கரை பீஸ் வந்து 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சுக்குன்னா வந்து 3 இன்ச்சு ஒரே ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது. அதில் வந்து அது ஷேப் வச்சுங்க கரெக்டாக. பாருங்கள் ஷேப் வச்சு அதை ரெடி பண்ணியாச்சு. அந்த ஒரு 3/4 இன்ச்சுக்கிட்ட ஒரு ஷேப் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ மேலே லேஸ் வச்சுட்டு அப்படியே வந்து பஃப் கயிறு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். இதுக்கு மேலே பண்ணிவிட்டு அர்க்காத் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அர்க்காத் பண்ணிப்போம். அர்க்காத் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிப்போம். பஃப் வந்து ரெடி பண்ணிப்போம். இந்த மெத்தட் வந்து ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. கரெக்டாக திருப்பிட்டு அது கீழே வச்சுங்க. இது ஆப்போசிட் திருப்பி வச்சுட்டு உள்ளே வெளியே கரெக்டாக பார்த்துட்டு தைங்க. கரெக்டாக வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. 3 இன்ச்சு ஃபில்ட்டு 1.5 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. அர்க்காத் போட்டிருக்கோம் இதுலேயும், அதில் அங்கே கீழ் பீஸும் வந்து அர்க்காத் போட்டிருக்கோம். கரெக்டாக 3 இன்ச்சு பக்கம் நிறுத்தி ஆப்போசிட் பக்கம் ஃபில்ட் வைக்கணும். மிஷின் நம்மளுக்கு எதிர்க்கு பக்கமாக வந்து ஃபில்ட் வச்சுட்டு போங்க. நம்ம பக்கமாக இது ஃபில்ட் வைக்கக்கூடாது. ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணக்குள்ளே நம்ம பக்கமாக அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து ஆப்போசிட் பக்கமாக வந்து ஃபில்ட் வச்சுக்கங்க. பாருங்கள் ஆப்போசிட் பக்கமாக ஃபில்ட் வச்சுருக்கோம். நம்மளுக்கு எதிர் பக்கமாக வந்து ஃபில்ட் வச்சுருக்கோம் பாருங்கள். இன்னொரு ஸ்லீவும் அதே போலே வந்து நம்மளுக்கு எதிர் பக்கமாக வந்து ஃபில்ட் வச்சுக்கங்க. ஒன்றரை இன்ச்சு முன்னாடி நிறுத்திங்க. அர்க்காத்துலேருந்து 1.5 இன்ச்சு முன்னாடி இந்தாண்ட 1.5 இன்ச்சு ஃபில்ட்டு, இந்தாண்ட 1.5 இன்ச்சு ஃபில்ட்டு அப்படியே வந்து வச்சுட்டு வருவோம். ஆப்போசிட் பக்கமாக திருப்பிட்டு வரணும். நம்மளுக்கு அந்த பக்கமாக ஃபில்ட் வச்சுட்டு வரணும். பாருங்கள் அது எண்ணுறோம் பாருங்கள் ஃபில்ட்டு. அந்த மாதிரி நீங்களும் எண்ணி இந்தாண்ட பக்கம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டாக வச்சுட்டு போனீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஏன்னா இப்போ ஆப்போசிட் வச்சா தான் வந்து அப்புறமேட்டு நம்ம பக்கமாக ஈஸியாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்லீவில் அட்டாச் பண்ணக்குள்ளே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஓவர்லாக் போட்டுக்கலாம் கீழே. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபினிஷிங்கு பக்காவாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், ஒரே மாதிரி வைங்க ஃபில்ட்டு. ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக வைக்காதீங்க, நல்லா இருக்காது. ஒன்று வச்சிங்கன்னா அந்த ஒரு நூல்னால் அந்த ஒரு நூல் ஒரே மாதிரி ஃபில்ட் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஒரே மாதிரி ஃபில்ட் வச்சுங்க. பாருங்கள் ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ கீறிக்கலாம். கீறிக்கிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். நம்ம ஃபினிஷிங் எப்பவுமே பக்காவாக இருக்கும். நம்ம கஸ்டமரே வந்து நம்மளை சொல்லுவாங்க. நம்ம யூடியூப் பார்க்குற நண்பர்களுக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபினிஷிங்கை பற்றி. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்து நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்குங்க. எங்கேயுமே வந்து ஜாயின் போட மாட்டோம், ஏன்னா கட் பண்ணாலும் 3 ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் நம்ம. இப்போ இதில் வந்து 2 இன்ச்சு முன்னாடி நிறுத்துகிறோம். மொத்தம் 4 இன்ச்சு ஃபில்ட் வைக்க போகிறோம். மேலே வந்து 4 இன்ச்சு ஃபில்ட் வைக்க போகிறோம். ஷோல்டருக்கு அந்தாண்ட 2 இன்ச்சு, ஷோல்டருக்கு அப்புறம் 2 இன்ச்சு, மொத்தம் 4 இன்ச்சு ஃபில்ட். இதில் கீழே வந்து 3 இன்ச்சு ஃபில்ட் வச்சோம். மேலே வந்து 4 இன்ச்சுக்கு ஃபில்ட் வைக்க போகிறோம். அப்போ வந்து நல்ல லுக்காகவே இருக்கும். இதில் வந்து முண்டா பார்த்துக்கணும். முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்லேயும், முண்டா கழிக்காத பக்கம் பேக்கில் வரணும். அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. பஃப் கைக்கு என்னத்துக்கு முண்டா கழிக்கிறீங்க கேட்காதீங்க. முண்டா கழிச்சா நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நானே ஒரு ப்ளவுஸ் முண்டா கழிக்க மாட்டேன், சில பேர் கழிக்க மாட்டேன், சில பேர் கழிப்போம். முண்டா கழிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு. அந்த பஃப் மட்டும் தனியாக தெரியும். பாருங்கள் தச்சாச்சு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில்ட்ரு எடுத்து விட்டு அயன் பண்ணால் பக்காவாக இருக்கும். ஃபினிஷிங் அப்மேடு வந்து பக்காவாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் பார்த்து ஈஸியாக வந்து தச்சு பாருங்கள். அவ்வளோ ஈஸியாகவே இருக்கும் நம்ம மெத்தடு. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. பொறுமையாக வைங்க. ஃபில்ட் வைக்குள்ளே வந்து ஒரே லெவலில் வைக்கணும். இந்த ஒரு மடித்து வைக்கக்குள்ளே வந்து ஒரே லெவலாக வந்து ஃபில்ட் வச்சுக்கோங்க. பாருங்கள் எண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்லீவில் எப்படி வைக்கிறோமோ அதே போல் அந்த ஸ்லீவ்லையும் கரெக்டாக ஃபில்ட் வைக்கணும். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. தச்சாச்சு. போயிட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். இன்னொரு தையல் போட்டுங்க. ஒரே லெவலாக தைங்க. 1/2 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு கண்டினியூவாக லாஸ்ட் வரைக்கும் அந்த 1/2 இன்ச்சு தான் இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஏன்னா பெண்டாக இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல 1/4 இன்ச்சு, ஒரு இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அப்புறம் 1/2 இன்ச்சு அப்படி தைக்கக்கூடாது. ஒரே லெவலாக இருக்கட்டும். பாருங்கள் பஃப் கை எப்படி இருக்குது பாருங்கள், பக்காவாக இருக்கும். பார்த்துட்டு நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ வந்து ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். இது முடிச்சுட்டு ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். வந்து கல்யாண பொண்ணுக்கு துணி பாருங்க, 29க்கு 11. இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி தைச்சது தான். இது வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ போட்டேன். கடைசியில் வீடியோ ரன் ஆகிறத வந்து கட் பண்ணிட்டேன். ஒரு ஞாபகம் இல்லாமல் வந்து ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறேன். முக்கால்வாசி ப்ளவுஸ் தைச்ச பிறகு தான் வந்து பார்க்குறேன் வீடியோவும் ஓடலை. எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே காமிச்சிட்டேன் நான். கடைசியில் ஷோல்டர் அட்டாச் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தா வீடியோவே ரன் ஆகலை அந்த ப்ளவுஸு. அப்புறமேட்டு விட்டுட்டு தான் சரி வேணான்ட்டு விட்டேன் நான்.
அதை கட் பண்ணிட்டு அந்த வீடியோ எடுக்கல நான். அதில் வந்து அந்த ப்ளவுஸ் காமிக்கிறேன். இது அளவு ப்ளவுஸ் வந்து பிரின்சஸ் கட்டு, அது காமிக்கிறேன் பாரு, லாஸ்ட்டில் காமிப்பேன் நான். 11 இன்ச்சு வச்சிட்டோம். 5 இன்ச்சு 5 11 ஸ்லீவு. அக்கல் எப்பவுமே வந்து 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அதுக்கு மேலே வந்து விடக்கூடாது. நம்ம கட்டிங்கில் எல்லாமே பாருங்கள், நம்ம கட்டிங் எல்லாமே போட்டிருப்போம். டாட் வந்து ஒரு நூல் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் பிடிச்சிட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு டாட் போடுங்க. 3.5 கூட போடலாம். 3.5 4 வரைக்கும் போடுங்க. அதுக்கு மேலே போடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, பிடிச்சி தைச்சிக்கலாம். பாருங்கள், இதுதான் பிரின்சஸ் கட்டு. இது முன்னாடியே தைச்சது நம்ம. இது வந்து மாடல் பாருங்கள், இதெல்லாம் நம்ம தைச்சது தான். இதுவும் பிரின்சஸ் கட்டு, பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு. பிரின்சஸ் கட்டில் இது பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு. மாடல் பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து இதுக்கு முன்னாடி தைச்ச ஜாக்கெட். இதுதான் வீடியோ போட்டு வீடியோ எடுக்காமல் விட்டேன் நான். பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, அது வீடியோவில் காமிக்கணும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அது சில்வலம் காப்பேன். ஏன்னா வந்து பேக் க்ளோஸ் நிற்காது, ஃப்ரண்ட் வந்து அகலமாக இருக்கும், யூவாக இருக்கும். யூவில் வந்து பேக் ஃப்ரண்ட்டில் வந்து மேலே 2.5க்கு கீழே வந்து 7.5 இன்ச்சு வச்சுருக்கோம். 7.5 8 இன்ச்சு வரைக்கும் வரும் கீழே அகலம். ஆனால் மேலே வந்து 5 இன்ச்சு தான் இருக்கும். 2.5 இன்ச்சு 2.5க்கு 4 வச்சுருக்கோம் கீழே அகலம். நல்லா ப்ராடாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு. பேக்கில் வந்து க்ளோஸ் நெக், 2.5 இன்ச்சு க்ளோஸ் நெக்கு. அந்த ப்ளவுஸு முன்னாடி தைச்ச ப்ளவுஸ். இப்போ அளவு எடுக்கிறோம் அந்த ப்ளவுஸ் தான். அது முன்னாடி தைச்சிட்டேன் நான். அது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க, இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அது காமிச்சாங்க எனக்கு, அந்த மாடலில் வேணும் அப்படின்ட்டு. இது ஆல்ரெடி நம்ம வந்து பஃப் கை போட்டிருக்கோம் நம்ம வீடியோ, அதுவும் போய் பாருங்கள், இதுவும் பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம பஃப் கைலாம். தச்சு முடிச்சாச்சா நண்பர்களே? பொறுமையாக பாருங்கள், நம்ம வீடியோ ஈஸியாக கற்றுக்குங்க. நான் பேசுகிறத விட என் வீடியோ பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். பொறுமையாக பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க. இன்றைக்கி இவங்களது 2 ப்ளவுஸ் தைச்சோம் நம்ம. ஒரு கஸ்டமர் இது பாருங்கள், இதை முன்னாடி வந்து வீடியோ எடுக்க விட்டேன் நான். பேக் க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட் வந்து ப்ராட் நெக்கு. நல்லா க்ளோஸ் அழகாக பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தைச்சோம். இது வந்து அளவு ப்ளவுஸ். இது அவ்வளோதான். ஓகே, பாய் நண்பர்களே.